ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மால்ட்டாவில் ஃபேமஸான செயின்ட் பால்ஸ் கேட்டகாம்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம நடந்து வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது கிட்டே தான் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா €6, €6 நம்ம டிக்கெட் எடுத்தோன்னா உள்ளே எல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நான் டிக்கெட் எடுத்தாச்சு, க்ரௌட் எதுவுமே இல்லை, அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் இது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் இறந்து போனவங்களெல்லாம் எப்படி புதைச்சாங்க அப்படின்ட்டு கிளியராக பார்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இது ஒரு மியூசியம் மாதிரி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்ம அவங்க கண்டுபிடிச்ச ஸ்கெலிட்டன்ஸு இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரிசப்ஷன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த ஸ்கெலிட்டன்னு அந்த மாதிரி எல்லாம். அது தாண்டி உள்ளே போகிறப்போ நம்ம அழகாக பார்க்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். டைம் எடுத்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் இது. இதில் கண்ணாடி மியூசியம் மாதிரி அதுக்குள்ளே எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி புதைச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. சில டெமோஸ் எல்லாம் அந்த ரிசப்ஷன் அதுலேயே வச்சுருக்காங்க. குழந்தைங்களை எப்படி புதைச்சாங்க இதை பாருங்கள். ஒரு பள்ளம் தோண்டி துணியில் சுற்றி அப்படியே போட்டுருவாங்க, உள்ளே வச்சு புதைச்சிருவாங்க. பாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். அது மாதிரி எந்தெந்த விதத்தில் புதைச்சாங்க, எப்படியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நீட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதில் லெட்டர்ஸில் எழுதியிருக்கதை படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், பள்ளம் தோண்டி அதில் துணியில் சுற்றி அப்படியே படுக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பானைங்களெல்லாம் உள்ளே வச்சுருவாங்க. குழந்தைங்கனாலும் அப்படியே பானைக்குள்ளேயே வச்சு போச்சிருவாங்க குழந்தைங்களெல்லாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம அந்த ரூம்லேருந்து வெளியே போயிட்டோம். இங்கே நிறைய ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், லெஃப்ட் சைடு இதெல்லாம் கல்லறை கிடையாது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே வந்து நிறைய பேரை புதைப்பாங்க. ஸோ செல்லு மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே ஃப்ளாட்டாக படுக்க வைக்கிறது, அப்படி இல்லைன்னா வால்லையே செவுத்துலேயே புதைக்கிறது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே ஓப்பன் கிடையாது, சில இது மட்டும் ஓப்பன். இங்கே பாருங்கள், ஒன்று ஓப்பனாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகிறேன். நான் ரொம்ப நேரவாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த ஹோல்ஸாக தெரியுதில்ல, இது எல்லாமே இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை புதைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எந்த பாடிங்களும் இல்லை, அதனால் எல்லாம் எம்டியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இதில் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். வேறு இதுக்குள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக. வேறு ஒரு பெரிய இதுக்குள்ளே போனோன்னா நம்ம நிறைய இதை பார்க்கலாம். ஸோ அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ அடுத்த இதில் உள்ளே போகிறோம், பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் இதை பாருங்கள், இந்த சைடில் செவுத்துக்கு சைடில் கெட்டிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, அதிலெல்லாம் ஒரு ஆளுங்களை வச்சு இப்போ பரியல் தான். இது பாருங்கள், அப்படியே கொகை மாதிரி பண்ணியிருக்காங்க. செவுத்தில் உங்களுக்கு சைடில் தெரிகிறதெல்லாம் பாருங்கள். இது ஒரு செல்லு, மேலே இதுக்கு மேலே இருக்கிறது இன்னொரு செல்லு. இது மாதிரி இதில் எல்லாம் ஒரு ஆளுங்களை வச்சு புதைப்பாங்க. இது மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலேயே இந்த அண்டர் கிரவுண்டில் அந்த மலையை குடஞ்சி இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இப்போ இது வந்து இதுக்குள்ளே எத்தனை செல்லு இருக்குது பாருங்கள். இது உள்ளே போகிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே தான் ஆளுங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஆள் இல்லை. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது. வேறு ப்ளஸ்ஸு ஒரே சைலண்ட்டாக இருக்குது. அதுவும் நேரம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஆளுங்களை புதைக்கிறது. சைடில் அப்படியே செவுத்தோட சைட்லேயே செல்லு மாதிரி கட் பண்ணி அதில் படுக்க வைக்கிறாங்க. இது பாருங்கள், இதில் பாருங்கள் 1 2 3 அப்படி தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் மால்ட்டா வந்தால் இது வந்து பாருங்கள். செயின்ட் பால்ஸ் கேட்டகாம்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம். இதோட பேர் €6 தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஒர்த்து இது.
இது வந்து 2 சைடில் இருக்கும். ரோடுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று, ரோடுக்கு ரைட் சைடு ஒன்று. நீங்கள் ரெண்டுத்துலேயும் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரே டிக்கெட்டு தான். ஸோ அதனால் டைம் இருக்கவங்க நல்லா டைம் எடுத்து எது எது அக்சசபிளோ எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். நான் வந்து கடகடான்ட்டு இதை கவர் பண்ணுறேன். ஏன்னா இதை முடிச்சுட்டு எம்தினா அப்படின்னுவாங்க அந்த இடத்துக்கு போகிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த சினி ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருப்பாங்க, தமிழ் சினிமா ஷூட்டிங்கெல்லாம். அந்த இடத்துக்கு போகிறேன் நான். அதனால் இதை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறேன். இது பாருங்கள், இது கூட ஒரு பெரிய செல்ஸ் தான். ஸோ மறக்காமல் அந்த நான் அந்த வீடியோ பாருங்கள். அதை நிறைய நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சதை எடுத்திருக்கேன். வினை தாண்டி வருவாயா தமிழ் படம் ஃபுல்லாக ஷூட், அந்த பாட்டுங்களை ஷூட் பண்ண ஏரியா அது. இந்த படமே இந்த மால்டாவில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த நிறைய பாட்டுங்களெல்லாம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு கண்ட்ரி. இது உள்ள மூச்சு வேறு முட்டின்னு இருக்குது, அப்படி மூச்சு அடைக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப பழைய காலத்துது. ஸோ அந்த பழைய ஸ்மெல்லுங்க அப்படியே இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கும் உள்ளே போக போக நல்லா டீப்பாக போயிட்டுருக்கு. சில இடத்துலலாம் ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும், அந்த மாதிரி இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறப்போ ஸோ நிறைய இது செல்ஸு அதெல்லாம் நமக்கு சைடில் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாம் இருக்குது. கேமராவில் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் அது கிடைக்க மாட்டேங்குது. அது வேறு ரொம்ப டார்க்காக இருக்கனால அந்தளவு கிளாரிட்டியும் இல்லை அதில். பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் தனியாக போயிட்டுருக்கேன், யாரையும் காணோம். இப்போ எவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியுமோ போயிடலான்ட்டு வந்தால் பார்த்தா இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. தப்பிச்சு வேண்டா சாமின்ட்டு இருந்தது. பாருங்கள், அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதை கவர் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். இப்போ ரோடை கிராஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுக்கு வந்தேன். அதுவும் பாருங்கள், நான் எதுக்குள்ளேயும் போக போகிறதில்ல. ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்குது அவுட்ரு வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கேயும் இது மாதிரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துல ஒரு சோனியர் ஷாப் இருக்குது. அங்கே உங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். எம்தினா பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா அங்கேருந்து செயின்ட் பால்ஸ் கேட்டபாம்ஸ் நடந்தே வரலாம்.